மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பாடசாலை மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. பிரதமர் ஹரணிக்கு எதிராக வழக்கு, வெளியான தகவல். மகனின் கார்சிலில் சிக்கி பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் பலி. ஆசிரியை தாக்கிய ஆசிரியர் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பிரச்சினை. பதவி விலகுவதாக அறிவித்து அர்ச்சுனா எம்பி. மகாவலிகங்கையில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். தேசபந்துவின் கைது விவகாரம், அரசின் நிலைப்பாடு குறித்து சிஐடியில் முறைப்பாடு. மெர்வின் சில்வாவின் கைதினை தொடர்ந்து பிரசன்ன ரணவீர தப்பியோட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் நேற்றைய தினமிரவு வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கரவட்டி திரு கல்லூரியில் தரம் 9 கல்வி கற்று வரும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கரவட்டி மத்தனை பகுதியைச் சேர்ந்து நகுலேஸ்வரன் ஜாக்சன் என்ற 14 வயது மாணவன் ஆவார். இந்த நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் பூந்தொட்டியொன்றை மிதித்தமைக்காக தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது கடந்த வருடம் மகளிர் தினத்தன்று இடம்பெற்ற சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். கடந்த வருடம் மகளிர் தினத்தன்று பொழுதுவ சந்தையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் எங்குள்ள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதன்போது அவர்கள் மீது தண்ணீர் கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. அதனை அடுத்து நாடாளுமன்றத்திற்கு வந்தபோது ஒரு பூந்தொட்டியை மிதித்தமைக்காக தன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை ஹரணி நினைவு கூர்ந்தார். வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காரில் சில்லில் சிக்கி கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கொக்கிவல காவல்துறை பிரிவின் சுமடாரம் வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 59 வயதுடைய ஹொகிவல சுமனாராம வீதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறந்த விரிவுரையாளர் தனது மகன் மற்றும் அவரது மனைவியுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென்று நின்றுள்ளது. இதன் காரணமாக மகன் காரின் முன் சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சி செய்துள்ளார். இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்காக முன் சக்கரத்தில் இருந்து கல்லை அகற்றியுள்ளனர். இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இதன்போது இறந்த பெண் காரின் சில்லில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் களுப்பவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கார் முன்னோக்கி வந்தபோது மருமகள் உடனடியாக விலகிய போதும் உயிரிழந்த பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எம்பிலிபெட்டியவில் ஆசிரியை ஒருவரை தாக்கிய ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் மொன்றாகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்காணி தெரிவித்துள்ளார். எம்பிலிபெட்டி கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலையொன்றில் பணிபுரியும் ஆசிரியை ஒருவர் அதே பாடசாலையில் பணிபுரியும் மற்றொரு ஆசிரியர் ஒருவரால் நேற்றைய தினம் தாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்காணி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பாடசாலையின் பெண் அதிபரின் முன்னிலையில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஆசிரியை தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த சம்பவம் குறித்து இன்று காலை தனக்கு தெரிய வந்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் 8ஆம் அல்லது 9வது மாதம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 52% பெண்கள் இருந்தாலும் பிரதமரின் கூற்றுப்படி நாடாளுமன்றத்தில் வெறும் 9.8% பெண்களே இருப்பதாக அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார்.
இதன்படி நாடாளுமன்றில் பெண்களின் எண்ணிக்கையை 10% மாற்றுவதாக கூறிய அவர் தான் பதவி விலகி அந்த பதவியை பெண்ணொருவருக்கு வழங்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மறந்துவிட்டதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களையும் கணக்கில் எடுத்தால் 10% தாண்டிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி கட்டுகாஸ் தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மகாபலி கங்கைக்கு அருகில் நேற்று மாலை சிதைவடைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுகாஸ் தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமானது கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கட்டுகாஸ் தொட்டி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பதில் காவல்துறை அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் அனுர அரசாங்கம் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த வைத்தியர் சமல் சஞ்சீவ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பதில் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி, கடந்த அரசாங்கத்தில் இருந்த நாடாளுமன்ற அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தேசப்பந்த தென்னக்கோனை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளது. பதில் காவல்துறை அதிபர் என்பவர் இந்நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல. எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் தற்போது உள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு, விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சினைகள் நிலவி வந்தன. ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. அரசாங்க வலிமை போல குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. ஆகையால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னால் காவல்துறை அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம். குறித்த முறைப்பாடு தற்போதைய பிரதி காவல்துறை அதிபரிடம் கையளிக்கப்படவுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனின் தலைமறைவு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டின் பாதுகாப்புத்துறை மீதான சந்தேகத்தை பலப்படுத்தும் வகையில் உள்ளது. ஆகையால் இவ்வாறான கெடுபிடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரரை கைது செய்வதற்காக கலடி பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2010 ஆண்டு போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொட பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீர கைது செய்யப்படவிருந்த நிலையிலேயே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சிலர் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரரை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த வீட்டினுள் பிரசன்ன ரணவீரரின் மனைவியும் ஏனைய குடும்பத்தினரும் மாத்திரமே இருந்துள்ள நிலையில் பிரசன்ன ரணவீரரின் மனைவி மற்றும் சாரதியிடம் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்துடன் தப்பிச் சென்ற பிரசன்ன ரணவீர தனது கையடக்க தொலைபேசியையும் துண்டித்துக் கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள அரச காணியை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உட்பட 3 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.